நாட்டுப்புற கலைகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க, நிறையவே சொல்லலாம். நம்ம தமிழர் பண்பாடு கலாச்சாரம் அப்படிங்கிறது தமிழகத்துக்கு ஒரு அடையாளம் அப்படின்னா அது நாட்டுப்புற கலைகள். வரலாற்றில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஓவியங்களும் கோயில்களும் எல்லா மதத்தினருக்கும் ஒரு கலாச்சார பண்பாடு இருக்கும். அதை கொண்டு சொல்றது தான் இந்த நாட்டுப்புற. நான் 26 ஆண்டு கால பயணம். இதுவரை ஒரு 16,000 மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்கேன். எப்படின்னா எங்கே பயிற்சி கொடுத்தாலும் அதை எழுதி வைப்பேன். வரையாட்டை எத்தனை பேர், ஒயிலாட்டை எத்தனை பேர் எழுதி வச்ச அடிப்படையில் 16,000 மாணவர்கள் இப்போ ஒரு 17,000 பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். எழுதி வைக்காதது நிறைய. தூத்துக்குடியில் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கலைஞர், அதாவது பதிவு பண்ணியிருப்பாங்க. கலைஞர்கள் வந்து கலை பதிவு பண்ணாமல் ஒரு 600-700 பேர் இருப்பாங்க. பதிவு பண்ணாமல் அதை பற்றி தெரியாமல் கலைஞர்கள் இருக்காங்க. எங்களுடைய கணிப்புப்படி குறைஞ்சது ஒரு 3000 கலைஞர்களாவது தூத்துக்குடியில் இருக்காங்க. அதுக்கு மேலேயும் சங்கங்கிறது தனிப்பட்ட அடிப்படையில் வச்சிருப்பாங்க. ஒரு கிராமங்கள் இருக்கும்போது ஒரு மாடாட்டம் மயிலாட்டம் ஒரு குழுவாகவும் இருப்பாங்க. ஆனால் அமைப்பு சார்ந்த அரசாங்கமே அரசு இசைப்பள்ளியில் ஒன்று நடத்துறாங்க. கலை பண்பாட்டுத்துறைன்னு வச்சுருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிறது தூத்துக்குடிக்கு சேர்த்தாங்க. அங்கே கலைஞர்களுக்கான வாழ்வுரிமை, அவருடைய தேவை, கலைஞர்களுக்கு அடையாள அட்டை, வாரி இதெல்லாம் அதில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த இயலிசில நாடக மன்றம் வந்து சென்னையில் இயங்கிட்டு இருக்கு. அது மட்டும் அரசு சார்ந்த நிகழ்வு எல்லாமே அதன் வழியாக வந்து கலை பண்பாடுறது எல்லா கலைஞர்களுக்கும் சமமான வாய்ப்புகள் கிடைக்கும். நான் ஒரு 9ஆம் கிளாஸ் படிக்கும்போது எங்களுடைய தெருவில் வந்து வீதி நாடகங்கள் நடந்துச்சு. எய்ட்ஸை பற்றி நாடகம். அந்த நேரத்தில் ரொம்ப அந்த நோயோட தாக்கம் அதிகமாக இருந்து அதிகமான விழிப்புணர்வு மக்கள் இல்லை. அப்போ அந்த நிகழ்ச்சி பண்ணும்போது அதை கேட்கறதுக்கும் பார்க்குறதுக்கும் வெட்டப்படுவாங்க. அந்த எய்ட்ஸை பற்றி சொல்லும் போது வைக்கிறது. நாங்கள் 9th படிக்கும்போது நின்று கவனிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன காட்சி வந்து நல்லா இருந்துச்சு. போனாங்க, நான் வேகமாக உள்ளே போய் ஒரே ஒரு யாரா எங்கள் ஏரியாவில் கடையை போட்டது அப்படின்னு கேட்போம். அந்த சவுண்டாக பேசணும் எல்லாத்துக்கும் பிடிச்சிருச்சு. அப்போ நீ வாரியா அப்படின்னு கேட்டாங்க. வந்தால் என்ன தெரியுங்க, காஃபி வடை வாங்கி தருவோம், சாப்பாடு வாங்கி தருவோம் அப்படின்னு ஒரு ஆர்வம். சரி போவோம். போனேன். 26 வருஷத்தை தாண்டி போய்கிட்டே இருக்கு. கலைஞர்கள் வந்து இந்த காலத்தில் வந்து நல்ல ஒரு கேள்வி. எல்லாருமே எல்லா கலையும் ஈஸியாக பண்ணிடுவாங்க, ஆர்வத்தில் பண்ணி. ஆனால் ஒரு கலைஞர் ஒரு இதில் திறமை இருக்கும். இப்போ நான் பறையாடுவேன், ஒயிலாடுவேன், கரகாடுவேன், காவடி ஆடுவேன். ஒயிலாட்ட கலைஞர். எங்களுடைய ஆசான் வந்து கலைமாமணி கைலாசமூர்த்தி ஐயா, கலைமாமணி பிச்சைக்கனி, கலைமாமணி சங்கரவாணி, கலைமாமணி சங்கரவாணி, இவங்களுடைய வழியில் இந்த ஒயிலாட்ட கலை என்னுடைய பிள்ளைதான் கிடையாது. எனக்கு ரோல் மாடல் வந்து நிறைய ஆசான்கள் இருக்காங்க. சாந்தப்பன் சமுத்திரக்கணி அவங்க முதல்ல எனக்கு அடிப்படை வந்து எங்கள் அண்ணன் தான் ஃபர்ஸ்ட் முதல்ல இருந்தது. ஆசான் பிச்சைக்கனி ஐயாவர்களையும் கைலாசமூர்த்தி ஐயாவர்களையும். ஆசிரியர் ரோல் மாடல் எடுத்தது வந்து ஆசிரியர் ஜெயக்குமார் சார். என்னோட நோட்டம் கலையும் கல்வியும் அப்படிங்கிற கான்செப்ட் வச்சிருக்கோம். சம்மதமும் கிடையாது. என் வீட்டுக்காரருக்கு இது பிடிக்கவே பிடிக்காது. ரெண்டாவது வந்து நான் படித்த படிப்பு வந்து எம்ஏ பிஎட், எம்ஏ எம்ஃபில், பிஹெச்டி, டாக்டரேட் வேறு முடிச்சிருக்கிறேன். ஒரு கல்லூரியில் பேராசிரியர் வேலை பார்த்தேன். இத்தனை டிகிரியும் படிக்க வச்சது இந்த கலை தான். இப்போ முழு நேரமாக இந்த கலைக்கே அர்ப்பணித்து முழு நேரம் கலைஞராக பயணம் பண்ணியிருக்கேன். அது வாகச்சோடவன் ஒரு படத்தில் வரும். நான் படித்த படிப்புக்கு யாருனாலும் வருவாங்க, இந்த பசங்களுக்கு யார் சொல்லி கொடுத்து வருவாங்க. அந்த டைலாக் நம்மளுக்கு பாதிச்சு அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. ஆனால் இந்த இடத்துக்கு வரணும்னா இந்த 10 வருஷம் உழைச்சாதான் கொடுக்க முடியும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு இடம் எனக்கு இருக்குங்கிறதுனால நான் விரும்பி இந்த இடத்துக்கு வந்துட்டேன். கலையும் கல்வியும் சொல்லி பயணம். நன்றி சொல்லுவேன். அவங்களுக்கு எப்பவுமே நம்மளை பற்றி யாராவது குறை சொன்னா அவங்களுக்கு நன்றி சொல்லணும், அவங்க தேங்க் பண்ணணும். அப்பவுமே நமக்கு தெரியாது அவனுக்கு எவ்வளோ வேலை இருக்கும். அதை விட்டுட்டு சங்கர் என்ன பண்ணுறாரு, சங்கர் அங்கே போகிறோம், என்னடா இவ்வளோ படிச்சிருக்கான், கொட்டடி சொல்லிடுறான், இவ்வளோ ஒரு ஆளா. அவங்க பேசுனா நம்ம யாருமே தெரியும். ஸோ அவங்க வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
இருப்பாங்க சார், கலைஞர்கள் இருப்பாங்க இல்லையா? சில வீட்ல அவங்க விட மாட்டாங்க. அவங்க வீட்ல நீங்க சகா கலைஞர்கள் வந்து கலைஞர்களை நான் வச்சுருக்க ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் சிகரெட்டு பீடி அடிக்கக்கூடாது, ஒழுக்கமாக படிக்கணும், நகத்தை பார்ப்பேன், முடி வெட்டியிருக்கேனா பார்ப்பேன். ஒரு என்சிசி ஆஃபீஸர் எப்படி இது பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் இந்த கலைஞரை நான் தேர்ந்தெடுக்கிறேன். நீட்டாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும். ஒரு ஆசிரியராக ஒரு பேராசிரியராக நான் சரியாக பார்த்துக்கிறேன். சங்கர்கிட்ட வந்தாலும் ஒரு மாடல் வெள்ளை கலர் செருப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டாரு பசங்க, அது 100 ரூபா, அது கூட போட விட மாட்டேன் டீமில், அது எனக்கு பிடிக்காது. அப்போ என்கிட்ட வந்தானா ஒரு கலைஞர்னா சாரத்தை கட்டிட்டு போட்டு நீட்டாக இது பண்ணி அவனை அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறது, பெரிய பெரிய மேடைகள், டிவி நிகழ்ச்சி, அரசு நிகழ்ச்சி, இந்த மாதிரி விருதுகள் எப்படி அப்போ பேரண்ட்டுக்கு புரியுது அவன் இருக்கிற இடம் சரியான இடம். இப்போ நீங்கள் இத்தனை கல்லூரி இருக்கும்போது ஒரு சென்ட் மேரிஸ் காலேஜ் விமன் சேஃப்டி இருக்குது, நிறைய எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் இருக்குது, அந்த குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு செலக்ட் பண்ணுற மாதிரி எவ்வளோ கலை இருந்தாலும் சகா கலைக்குன்னு அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது. பேரண்ட்டு நம்பி வர்றதுனால அது பேர் தியா சகி, செகண்ட் ஸ்டாண்டர்டு. நான் ஒரு 600 அவார்டு தான் வாங்கி வச்சுருக்கிறேன். இது எல்லாமே என்னுடைய நான் சார்ந்த பயணங்கள். இங்கே தொடங்கி ஒரு வருஷம் மாணவன் வளர்த்துட்டு வந்துருக்கோம். என் பொண்ணு ஒரு 30 விருது வாங்கியிருக்காங்க. அவள் பார்ட்டிசிபேஷன் பண்ணி அவங்க செக்ஷன் கீழே இருக்கு. திட்டங்கள் இருக்கு. மானியத்தின் வழியாக மருத்துவ காப்பீடு திட்டம் வந்து நடைமுறைப்படுத்திருக்கிறது. ஆனால் ஒரு குழந்தைகளுக்கு நாம தான் போகிறோம். எக்ஸாம்பிள் சொல்ல ஒரு பெரிய விழா நடந்துருக்கு, தலையில தேங்காயை வச்சு அடிக்கணும், கரெக்டாக கண்ணை கட்டி அடிப்பாங்க. அடிக்கும் போது கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு கார்த்திக்னு ஒரு தம்பி உட்காந்து அடித்தவருக்கு மண்டை விழுந்துச்சு. ஆனால் நான் அடுத்த ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கே தெரியாது. அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இந்த கலை வந்து ஒரு குடும்பம் மாதிரி, ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் அடி சித்தப்பா வந்தப்போ தான் குடும்பம் சொல்லுவோமா கிடையாது. இந்த மாதிரி அரசாங்கத்தினோட திட்டங்கள் வரும். ஆனால் அடுத்த நிமிஷமே ஒரு தலைவருக்கு தான் எல்லா பொறுப்பும். அவங்கள நம்பி முடிஞ்ச அளவுக்கு ப்ரேயர் பண்ணி தான் ஆடுவோம். கீழே மரக்காலத்தில் ஆடுவாங்க, 5 அடி 6 அடின்னு நிற்பாங்க. ஸ்லிப் ஆச்சுன்னா ஜீவனா பயங்கரமாக அடிக்கும். அப்போ ஒவ்வொரு நாளும் நான் ப்ரேயர் பண்ணிக்கிற மாதிரி எந்த கடவுளும் கிடையாது. இந்துவாக இருக்கலாம், கிறிஸ்டினாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு தெரிவிச்சு. சமூகத்துக்கு சொல்றது தான் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாமே இருக்குல்ல. அது எல்லாத்துக்கும் சொல்ற ஒன்றே ஒன்று, ஒரு கொக்கு மாதிரி இந்த சமூகம். கொக்கு வந்து தண்ணியில் நின்றுக்கிட்டே தான் இருக்கும். அது கொத்தும் போது மீனை தான் கொத்தும், கண்ட நேரத்தில் கொத்தாரு. அதே மாதிரி மாணவர்கள் இருக்கீங்க மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா எதுவுமே கெட்டது கிடையாது. நீங்கள் அறிவியல் கண்டுபிடிப்புல இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் எங்கேயோ இருக்கு, நம்ம ஃபோன் பண்ணுறோம், நீங்கள் பேசுகிற ரெக்கார்ட் பண்ணுற தேவையில்லாம பயன்படுத்துகிறாங்க. அதுக்குள்ளே உங்கள் மூளையில போயிட்டு போகணும். ஸோ நீங்கள் அதை பயன்படுத்தணுமே தவிர அது உங்களை பயன்படுத்தக்கூடாது. அது எழுத்தாக இருக்கலாம், பேச்சாக இருக்கலாம், கவிதையாக இருக்கலாம், கட்டுரை இருக்கலாம், டிராயிங் இருக்கலாம், இந்த மாதிரி இன்டர்வியூ எடுக்கிறதா இருக்கலாம், ஐஏஎஸ், ஐபிஎஸ், எவ்வளோ விஷயம் இருக்குது. அதை நோக்கி ஒரு கோலை கரெக்டாக வச்சு போய் டெலிட் பண்ணி அதை சிஸ்டத்தில் இக்னோர்னு ஒரு பட்டன் ஒன்று இல்லை, அதை கையில் எப்போவுமே வச்சுக்கோங்க. மண்டே வந்து ஒரு 16 GB 26 GB இல்லாமல் ஒரு 2 GB மட்டும் போடுவோம். தேவையான